அவர்களுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் நாங்கள் அனைவரும் ஆஜராகி அந்த வழக்கை கிட்டத்தட்ட 4 நாட்களாக நடத்தி வந்தோம். இன்று ஆர்குமெண்ட் முடிந்த நிலையிலே இன்று தற்போது அந்த நீதிமன்றம் அந்த வழக்கினை தள்ளுபடி செய்துவிட்டது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் கைக்கு கிடைக்கவில்லை. எப்படி எது இருந்தாலும் ஐயா போராட்டம் நடத்துவதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது. ஏனென்று சொன்னால் நியாயத்துக்காக போராடக்கூடிய ஐயா கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் வரை, சின்னம் முடக்கப்படும் வரை அல்லது அவருக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை நடத்துவார். இதற்கான மேல்முறையீடு செய்வதற்காக அனைத்து ஏற்பாட்டை செய்து வருகிறோம். மறுநாள் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வதை மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தேர்தல் ஆணையம் நடத்துகிறதா என்று சொன்ன கேள்விக்கிணங்க தேர்தல் ஆணையம் ஒரு தவறான, சட்டத்திற்கு புறம்பான, அன்ஆத்தரைஸ்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு தரப்பிற்கு சார்பாகவும் மறுதரப்பிற்கு பாதகமாகவும் நடக்கக்கூடிய இந்த செயலை நாங்கள் கண்டிப்பாக தட்டி கேட்டு வெற்றி பெறுவோம். இதுக்கு மேல்முறையீடு சென்று வெற்றி பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் எங்களிடத்தில் தர்மம், நியாயம் இருக்கிறது, துரோகம் இல்லை. அதனால் வெற்றி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். அடுத்தபடியாக நாங்கள் மேல்முறையீட்டிலே வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அதுவரையும் இந்த தேர்தலில் தொய்வில்லாமல் நாங்கள் அனைத்து வேலைகளையும் செய்ய மருத்துவர் ஐயாவினுடைய பாதையிலே தேர்தலை எதிர்கொண்டே இருப்போம். தேர்தலிலே மாம்பழ சின்னத்தை முடக்குவோம். தேர்தலுக்கு முதல் நாள் கூட முடக்கலாம் என்ற சட்டம் இருப்பதாலும் நாங்கள் முடக்குவதற்கான அனைத்து முடிவுகளை எடுத்துவிட்டோம். நன்றி, வணக்கம்.